வணக்கம். நீங்க பார்த்துட்டு இருக்க ஃபுட்டி தமிழா சேனல். நான் உங்கள் உமா முருகேசன். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன செய்ய போறோம்னு பாத்தீங்கன்னா 100 உருளைக்கிழங்கு போண்டா செய்ய போறோம். அது எப்படி செய்யலாம், அதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவை, என்னென்ன அளவுகள் தேவைன்னு வீடியோல சொல்லியிருக்கேன். கம்மியான குவான்டிட்டி வீடியோ கடைசியில செஞ்சு காமிச்சிருக்கேன். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. ஃபுட்டி தமிழா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஒரு கிலோ கடலை மாவு எடுத்திருக்கோம். அதை இந்த பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம். அடுத்ததா 350 கிராம் அரிசி மாவு இதுல சேர்த்துக்கலாம். அடுத்தது 25 கிராம் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். அடுத்தது 5 கிராம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். அடுத்தது 1/2 டீஸ்பூன் சோடா உப்பு சேர்த்துக்கலாம். அடுத்ததா 40 கிராம் சால்ட் நம்ம சேர்த்துக்கலாம். இப்படி இந்த மாவை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டு நம்ம ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுட்டோம்னா நம்ம எப்பெல்லாம் தேவையோ அப்பெல்லாம் எடுத்து இந்த மாவில் நம்ம பஜ்ஜியோ போண்டாவோ நம்ம செஞ்சுக்க முடியும். இந்த மாவை ஃப்ரிட்ஜ்லேயும் வைக்கலாம், இல்லை வெளியிலையும் வச்சுக்கலாம். நம்ம எடுத்து வச்சிருக்க கடலை மாவு கலவையோட நம்ம தண்ணி சேர்த்து ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் ரொம்ப திக்காகவும் இல்லாமல் நார்மலான கரைசலாம் நம்ம கரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இந்த பதத்துக்கு கரைச்சிக்கலாம். நம்ம 1.25 கிலோ பெரிய வெங்காயம் எடுத்திருக்கோம். அந்த பெரிய வெங்காயத்தை நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்தது நம்ம 1/4 கிலோ பச்சை மிளகாய் எடுத்திருக்கோம். அதையும் கழுவிட்டு நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்தது ஒரு 50 கிராம் கருவேப்பிலை எடுத்து நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம்.
அதுக்கு அடுத்தது 50 கிராம் இஞ்சி எடுத்திருக்கோம். அதையும் தோல் சீவிட்டு நல்லா கழுவிட்டு பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம 100 உருளைக்கிழங்கு போண்டா செய்யறதுக்கு நம்ம 2.5 கிலோ உருளைக்கிழங்கு எடுத்திருக்கோம். அதை நல்லா கழுவிட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். உருளைக்கிழங்கு நல்லா வெந்துருச்சு. நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். உருளைக்கிழங்கு நல்லா ஆறினோடனே தோல் உரித்து எடுத்துக்கலாம். இப்போ உருளைக்கிழங்கெல்லாம் உரிச்சு எடுத்தாச்சு. அந்த உருளைக்கிழங்கெல்லாம் நம்ம இந்த பாத்திரத்தில் போட்டு நல்லா மசிச்சு எடுத்துக்கலாம். இந்த உருளைக்கிழங்கு வணக்கிறதுக்கு தேவையான அளவு நம்ம எண்ணெய் இதில் வடசட்டியில் ஊற்றிக்கலாம். இந்த கரண்டியில் 5 கரண்டி எண்ணெய் ஊற்றியிருக்கேன். 20 கிராம் கடுகு எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இந்த எண்ணெயில் சேர்த்துக்கலாம். ஐம்பது கிராம் கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன். அதையும் இந்த எண்ணெயில் சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்சதும் கட் பண்ணி வச்சுருக்க இஞ்சி, பச்சை மிளகாய், வெங்காயம், கருவேப்பிலை எல்லாத்தையும் இதில் சேர்த்து நல்லா வணக்கிக்கலாம். ரெண்டு டீஸ்பூன் மஞ்சள் பொடி எடுத்து வச்சுருக்கோம். அதையும் இதில் சேர்த்துக்கலாம். வெங்காயம் ரொம்ப வதங்க தேவையில்லை. அந்த வெங்காயம் ஒரு 5 நிமிஷம் வதங்கினா போதும். நம்ம உருளைக்கிழங்கை சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இது அந்த வெங்காயம் பச்சை மிளகாவோட அந்த கிறிஸ்பி அப்படியே இருக்கணும்.
இந்த உருளைக்கிழங்குக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம பெரிய குவான்டிட்டி உருளைக்கிழங்கு போண்டா செஞ்சு முடிச்சாச்சு. அடுத்து ஸ்மால் குவான்டிட்டி பார்த்தீங்கன்னா 1/2 கிலோ உருளைக்கிழங்கு எடுத்துக்கலாம். அதுக்கு வந்து 1/4 கிலோ பெரிய வெங்காயம், 50 கிராம் பச்சை மிளகாய், சிறிதளவு கருவேப்பிலை, தாளிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா 1 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 2 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். சிறிதளவு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். அதுக்கு அடுத்தது கடலை மாவுக்கு 200 கிராம் கடலை மாவு, 75 கிராம் அரிசி மாவு, 1 ஸ்பூன் வந்து வரமிளகாத்தூள், 1 ஸ்பூன் வந்து உப்பு, சிறிதளவு வந்து பெருங்காயத்தூள், சிறிதளவு சோடா உப்பு, இதெல்லாம் கலந்து நம்ம போண்டா செஞ்சுக்கலாம். இப்போ நம்ம 100 உருளைக்கிழங்கு போண்டா செஞ்சு முடிச்சாச்சு. இப்போவும் நம்ம வந்து இந்த ஹோமுக்கு இன்னைக்கு வந்திருக்கோம். வாங்க போய் கொடுக்கலாம். இப்போ நம்ம 100 உருளைக்கிழங்கு போண்டா செஞ்சு முடிச்சாச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஃபுட்டி தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.